ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு 3 டம்ளர் அரிசியை ஊற வச்சுருக்கேன், பிரியாணி அரிசியை. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுருங்க. செய்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி தான் அரிசி ஊற வைக்கணும். ஏன்னா முன்னாடியே ஊற வச்சுன்னா கொலன்னு ஆகிடும். சிக்கன் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆகும்போது 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு 3 ஸ்பூன் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா ஆயில் பதத்துக்கு வரணும். நல்லா ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இது பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, விரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பெருஞ்சீரகம், சோம்பு போட்டுட்டு அதில் எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதும் இந்த சிவப்பு நிறத்துக்கு ஆனதும் பச்சை மிளகா 5 கீறி வச்சுருக்கேன். வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு 5 வெங்காயம். அதையும் எடுத்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 5 வெங்காயத்துக்கு ஒரு 2-3 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா பெரிய பெரிய தக்காளி கொஞ்சம் ஒரு லிமிட்டாக சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். தக்காளி, வெங்காயம் எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கழுவி வச்சுருக்க கறி எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசு இல்லை, ஒரு மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க. ரொம்ப குட்டியாக போட்டுறாதீங்க. இந்த சைஸில் சேர்த்துக்கோங்க. நல்லா கழுவி வச்சுருக்க மஞ்சள் போட்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கறி கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கறி இப்போ நல்லா இதுவாகிடுச்சு. இது கூட மஞ்சள்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்களும் மஞ்சள்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கறி பச்சை வாசனை அடிக்காது. இது கூட சேர்த்து நல்லா கிளறிட்டு அதுவும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்று சேர. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நல்லா வாசனை கொடுக்கும். நல்லா 2 டீஸ்பூன் நல்லா அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் நான். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கறி கூட நல்லா அப்ளை ஆகும். இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கிட்டக்கப்புறம் 2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், கார மிளகாத்தூள். அப்புறம் 2 டீஸ்பூன் பிரிஞ்சி மசாலா சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி பிரியாணி மசாலா ஏதோ ஆட் பண்ணிக்கலாம், கடையில் விற்கும். அதுதான் நாங்கள் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கோம். அது சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போகிற அளவு அதிகம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு கைப்பிடி புதினா, மல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுக்கோங்க. சாப்பாடு வேகக்குள்ளே மேலே போட்டு மூடிடணும். அதுக்காக இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்க நேரத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். அதுக்காக அதே அரிசி அளந்த டம்ளர்லேயே 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். அதே மாதிரி 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். தம்மு போடுறதுனால கரெக்டாக இருக்கும் இவ்வளோ தண்ணி.
4.5 டம்ளர் சேர்த்துருக்கோம் நாங்கள் தண்ணி. நல்லா தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாம். கிளறிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அரிசி போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் தட்டை எடுத்துகிட்டு அரிசி கழுவி போட்டுக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி தான் அரிசி ஊற வைக்கணும், இல்லைன்னா கொல கொலன்னு ஆகிடும். பிரியாணி அரிசி ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. எல்லாத்தையும் ஒரு சேர கிளறி விட்டுக்கோங்க. அரிசி நம்ம கூட்டி வச்சுருக்கிறதெல்லாம் ஒன்றா சேர அளவு கிளறி விட்டுட்டு தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து மிச்சம் எடுத்து வச்சுருக்க புதினாவை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஆட் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். தட்டு போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், அரிசி ஒரு பாதி அளவு வெந்திருக்கு. இப்போ மறுபடி தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டோம்னா அரிசி கொஞ்சமாக வெந்து அதோட தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சிங்கன்னா அரிசி பாதியமாக வெந்திருக்கும், தண்ணி கொஞ்சமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு கிளறிக்கலாம், ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். அப்போ பாருங்கள், நல்லா கிளறிட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி ஒரு வெயிட்டை வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஹவர் அப்படியே விட்டுருங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா பிரியாணி வந்து நல்லா கட்டி பட்டுரும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பூ மாதிரி வந்திருக்கு அரிசி. சிக்கன்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் வீட்டில் இப்படி தான் செஞ்சேன். நான் வீட்டில் சாப்பிட்டு பார்த்தேன், எல்லாருக்கும் கொடுத்தேன், சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் இதே மாதிரி தம் போட்டு செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறுபடியும் கொஞ்சம் நிதானமா பேசி பார்க்கணும். வா ஸ்வேதா, நீ வா. என்ன